20 வருஷம் கழிச்சு ஸ்ரீநிதி தான் உங்க பொண்ணுங்கிற உண்மை தெரிஞ்சும் உங்களால அவளை பார்க்க முடியலையே. அதுக்கும் காரணம் நான் தானே. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு நினைக்காத பல்லவி. சரி, நீ அப்படியே நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோ. இந்த கோயில் முன்னாடி நின்று சொல்றேன், நாங்க எல்லாரும் உன்னை மன்னிச்சிட்டோம், போதுமா? ஆமா பல்லவி, நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனிமே நடக்க போறது நினைக்க. சரிம்மா, நீ அம்மனை கர்ச்சனை பண்ணிட்டு கிளம்பு, நாங்க இப்படியே கிளம்புறோம். நீங்க அனுவோட மாமியார் வீட்டுல தானே தங்கியிருக்கீங்க? ஆமா, அது எப்படி தெரியும் உனக்கு? அனு என்னோட ஃப்ரெண்டு தானே, அவங்க தான் எனக்கு சொன்னாங்க. நீங்க ஒண்ணு பண்றீங்களா? எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அர்ச்சனை முடிச்சிட்டு வந்துடுறேன். நானும் உங்களோட சேர்ந்து வீட்டுக்கு வரேன். எதுக்கு? அனுவோட மாமியார் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? உங்களுக்கு இவ்வளவு நாள் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நான் அவங்கள பார்த்தே ஆகணும். இல்ல பல்லவி, இப்போ நாங்க நேர வீட்டுக்கு போல, பெரம்பூர்ல எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போறோம். இப்போ வீட்டுக்கு போனா கூட அவங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க. பல்லவி, வருத்தப்படாதம்மா. நான் வேணா நாளைக்கு நேரம் உங்க வீட்டுக்கு வந்து உன்னை எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன். சரிண்ணே. அப்ப புறப்படலாமா? சரிங்க, வரோம் வரேன் பல்லவி. போயிட்டு வாங்க. வரோம் மீனாட்சி. வரேன். வரோம் சார். வரேன் பல்லவி. வரேங்க. வா மீனாட்சி. டிரைவர். வரேன் காயத்ரி. இந்தப்பா. மா, என்ன பாலு, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? இந்தாங்க சாதம் கொடு. என்ன துர்க்கை மங்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டீங்களா? நல்லா வேண்டிக்கிட்டம்மா. அம்மனை தரிசனம் பண்ண உடனே ஸ்ரீநிதி கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுமா. அது சரி, ஸ்ரீநிதி ஜாதகத்தை எடுத்துட்டு போனியே, ஜோசியர்கிட்ட காமிச்சியா? காமிச்சம்மா. என்ன சொன்னாரு? ஸ்ரீநிதியோட ஜாதகம் நல்ல ராசியான ஜாதகம் தான். ஆனா அவ ஜாதகப்படி இப்ப நடக்கிற தசாபுக்தி சரியில்லை. அதனால உயிரே போற மாதிரி வியாதியோ இல்ல ஆபத்தோ ஏற்படும் சொன்னார்மா. ஆனா உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. இன்னும் 1 மாசம் இல்ல 2 மாசத்துல எல்லாம் சரியா போயிடும் சொன்னார்மா. எல்லாம் துர்க்கை அம்மனோட அருள் தான். இருந்தாலும் தோஷ நிவர்த்திக்காக ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணணும்னு சொல்லியிருக்காருமா. அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டல? பண்ணிட்டாமா. நாளைக்கே துர்க்கையம்மன் கோயில்ல ஏழைகளுக்கு அன்னதானம். அதுக்கு நீங்களும் கண்டிப்பா வரணுமா. என்ன பாலு, ஸ்ரீநிதி நல்லபடியா திரும்பி வரணுங்கிறதுக்காக நீ அன்னதானம் பண்ற. அதுக்கு நான் வராம இருப்பேனா? நீ கூப்பிடலனா கூட நான் கட்டாயம் வருவேன். ஏங்க, கோவில் வாசல்ல பல்லவியை பார்த்தமே, சொல்ல மறந்துட்டீங்க? ஆமாம்மா, பல்லவி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டா. உங்களை பார்க்கணும்னு கூட ரொம்ப ஆசைப்பட்டா. எங்க கூடவே வீட்டுக்கு வரேன்னு சொன்னா. ஆமாமா, ஆனா இவர் தான் இப்ப நாங்க வீட்டுக்கு போல வெளியில போறோம்னு போய் சொல்லிட்டு வந்துட்டாருமா. ஏன் பாலு, அப்படியா? ஆமாம்மா, பல்லவி எங்க கூட இங்க வராம தடுக்க எனக்கு வேற வழி தெரியலம்மா. அதான் இந்த மாதிரி போய் சொல்லிட்டேன். நாளைக்கு நானே அவங்க வீட்டுக்கு வந்து அவங்களை இங்க கூட்டிட்டு வரதா சொல்லிட்டேம்மா. அப்பாடா, பொழைச்ச. அம்மா, மிச்சத்தையும் கேளுங்கம்மா. நாளைக்கு நீங்களே வந்து என்னை கூட்டிட்டு போனோம், இல்லைன்னா நான் கிளம்பி அங்க வந்துடுவேன்னு சொன்னாம்மா. இல்ல, உனக்கு நான் தங்கி இருக்கிற வீட்டு அட்ரஸ் தெரியுமான்னு கேட்டேன். அதுக்காக இது என்ன பிரமாதம், அனுவோட மாமியார் வீட்டுல தானே தங்கியிருக்கீங்க, அனு எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், அனு கிட்ட அவ மாமியார் வீட்டு அட்ரஸ் கேட்டு வாங்கிட்டு நானே நேரம் வந்துடுறேன்னு சொன்னாம்மா. யாரு முகத்துல இந்த ஜென்மத்துல நான் முழிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவளே திரும்ப திரும்ப என் முன்னால வந்து நிக்கிறா. நான் என்ன பாவம் செஞ்சேன்? அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க எந்த பாவமும் பண்ணல. உங்களை மாதிரி புண்ணியம் பண்ணவங்களை இந்த காலத்துல பாக்குறதே ரொம்ப அபூர்வமா. ஆமா, நான் செஞ்ச புண்ணியத்தால தான் இப்படி ஒரு பிள்ளைய பெத்து அவன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பலனை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கம்மா. பல்லவியை நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவ ரொம்ப நல்லவ. உங்களை பெத்த தாய் மாதிரி நினைக்கிறாம்மா. இத பாரு பாலு, அந்த கேடு கட்டவ உனக்கு செய்யற உபச்சாரத்தால நீ வேணா மயங்கி போயிருக்கலாம், ஆனா நான் மயங்க மாட்டேன்.
இல்லம்மா, 1000 தான் சொன்னாலும் நீங்க பல்லவி இப்படி வெறுத்து ஒதுக்குறது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. அவ எவ்வளவு நல்லவளா வேணா இருக்கட்டும், ஆனா அணுவோட வாழ்க்கைய பறிச்சுக்கிட்டா பாரு, அந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. அவ மேல எனக்கு தாங்க முடியாத கோபம் இருக்கு. அவளை பார்க்கும் போதெல்லாம் எரிமலை மாதிரி பொங்குற என் மனச கஷ்டப்பட்டு அடக்கிக்கிட்டு இருக்கேன். அந்த கோபத்துல அவ வெந்து சாம்பலாயிடக்கூடாதுன்னு தான் நான் ஒதுங்கி இருக்கேன். அம்மா, பல்லவியும் உங்க மருமக தானே? மீனாட்சி, அணுவை என் மருமகன்னு சொன்ன உன் வாயால அவள் அப்படி சொல்லாத. அந்த பையன் எனக்கு பிள்ளையா இருந்தப்போ அணுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால அணுதான் என் மருமக. அந்த பயல என் புள்ள இல்லைன்னு நான் உதறினதுக்கு அப்புறம் பல்லவி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதனால அவ என் மருமகள ஆக மாட்டா. பிடிக்கலன்னா ஒதுங்கிடணும், அது சாத்தியம் இல்லைன்னா உயிரையே விட்டுடணும். என்னால உயிரை விட முடியல. ஏன்? அனுவும் அவ குழந்தைங்களும் என் மேல வச்சிருக்கிற பாசமும் பிரியமும் தான் காரணம். அம்மா, உங்க மனசை வேதனைப்படுத்தணும் நாங்க இதெல்லாம் பேசலாமா? தெரியும் பாலு, நாங்க எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் தான் நீங்க 2 பேரும் ஆசைப்படுறீங்க. ஆனா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அதுக்கு நான் கொடுத்து வைக்கல. இத பாரு பாலு, நான் நிம்மதியா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டா அவ இங்க வராம பாத்துக்க, அவ்வளவுதான். என்ன சார் இது? வண்டி வருதான்னு பார்த்துட்டு திருப்ப மாட்டீங்களா? நான் ரிவர்ஸ் சிக்னல் போட்டு தான் வண்டியை பின்னாடி எடுத்தேன். நீ தான் பார்த்து வந்திருக்கணும். அவசரப்பட்டா? யார் சார் அவசரப்பட்டது? நீங்களா நானா? இந்த கடைக்குள்ள போறதுக்கு இப்படிதான் வரணும். அப்படி சுத்தியா போக முடியும்? சாரிம்மா, பிரச்சனை வேண்டாம், நீ வண்டி எடுத்துக்கோமா. நீ இப்ப எதுக்கு அவங்க கிட்ட சாரி கேக்குற? தப்பா வந்தது அவங்க. சார், பார்க்கிங்ல இருக்கிற வண்டி எடுக்கிறவங்க தான் பின்னாடி பார்த்து வரணும். இங்க பாரு, எனக்கு நீ ஒன்னும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். எனக்கு அந்த தகுதி இருக்கு, உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தான் தெரியல. இங்க பார், உன் வீட்டுக்கே பின்வாசல் வழியா வந்தவனி ராஜாராமனை 2வது கல்யாணம் பண்ணி அவனை மயக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்டு குடும்பத்தையே பிரிக்க வந்தவ. உன் தகுதி என்னன்னு எனக்கு தெரியாதா? ஒரு ஆம்பளை கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சும் 2வது கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கிய உன்னெல்லாம். ஹலோ, இது பொது இடமா இருக்கு, இல்லனா நடக்கிறதே வேற. நீ ஒரு பொம்பளையா இருக்கிறதுனால தான் நான் இவ்வளவு பொறுமையாவே பேசிட்டு இருக்கேன். அன்னைக்கு அந்த ராஜாராமனை நான் அவ்வளவு பேசினேன்னு நீ சும்மா தானே பின்னாடி நின்ன. அப்பவே தெரியும் நீ சொரண கட்ட ஜென்மம்னு. என்னங்க இது இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதோ பொது இடத்துல வச்சுட்டு. இவங்க எல்லாம் எப்படி பேசினாலும் எந்த இடத்துல பேசினாலும் திருந்துற ஜென்மமே கிடையாது. சார், நீங்க ரொம்ப பேசுறீங்க. என்னாலயும் பேச முடியும். நான் பேசின அசிங்கம் உங்களுக்கு தான். ராஜாராமனை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. என்னம்மா இது? அவர் தான் சரிக்கு சரியா பேசுறாருன்னா நீயுமா? ப்ளீஸ் கிளம்புமா. உங்க முகத்துக்காக பாக்குறேன். என்ன சம்மந்தி ஆகிற வீட்டுல சண்டை வேணான்னு ஒதுங்கி போக சொல்றியா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லீங்க. எனக்கு தெரியாம
ஆதி நிவேதா கூட பழகிறது, எனக்கு தெரியாம நீ அவங்களுக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்றது, இதெல்லாம் நடக்கும். அப்படி நடந்தா என் கூட நீ இருக்க மாட்ட. ஒழுங்கு மரியாதையா ஆதி என் பேச்ச கட்டு நடக்க சொல்லு. இந்த கேடுகட்ட குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிட்ட என் மான மரியாதை எல்லாம் தான் போகும். போ, ஒழுங்கா வண்டியில ஏறு, போ. ஜெனி, தேவிகா மேடத்தோட பெண்கள் நல மையத்தோட அப்ரூவலுக்கு கரெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தோமே, அப்ரூவ் ஆயிடுச்சா? அது அப்ரூவ் ஆகி பில்டிங் கூட கட்ட ஆரம்பிச்சாச்சு. வாட் ஆர் யூ டாக்கிங்? நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன பதில் சொல்ற? சாரி, என்ன கேட்டீங்க? பெண்கள் நல மையம் பிளான் அப்ரூவ் ஆயிடுச்சான்னு கேட்டேன். ஓ, அதுவா? சாரி, அது இன்னும் அப்ரூவ் ஆகல. நான் நாளைக்கு அவங்கள மீட் பண்ணி என்ன விஷயங்கிறது தெரிஞ்சிட்டு வரேன். நீயே ஒரு மாதிரி இருக்க, எனி ப்ராப்ளம்? நோ நோ, நத்திங், எந்த ப்ராப்ளமும் இல்லை. போய் சொல்ற, சம்திங் இஸ் ராங். நீ எப்போ இந்த மாதிரி இருந்தது இல்லையே. பாட்டி எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காங்க. பின்னென்ன, வாட் ஹேப்பன்? நான் ராஜ்மோகனை பார்த்தேன். ஜெனி, டெய்லி ரோட்ல போகும்போது எத்தனையோ பேரை பார்க்கிறோம். அதுல ஒருத்தர் தான் இந்த ராஜ்மோகன். அவரை பார்த்ததுக்காக நீயே அப்செட் ஆகணும். பார்த்ததோடு இருந்தா பரவாயில்ல, ஆனா அவரோட பேசும்படியான சிச்சுவேஷன் ஏற்பட்டுடுச்சு. என்னாச்சு? பார்க்கிங்ல இருக்கிற கார் எடுக்கும்போது என் 2 வீலர்ல மோதிட்டாரு. அதனால எங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் ஏற்பட்டுடுச்சு. முதல்ல நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கல, ஆனா அவர் ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிச்ச பிறந்தா நானும் பதிலுக்கு பதில் பேச வேண்டியதா போச்சு. ச்சே, என்ன மனுஷன் அவரு! அவர் பேசுனதை இப்ப நினைச்சா கூட என் உடம்பெல்லாம் நடுங்குது. ஒரு மனுஷனால இந்த அளவு கூடவா கேவலமா யோசிக்க முடியும்? ராஜ்மோகன் என்ன சொன்னார் ஜெனி? சொல்லவே வாய் கூசுது. நான் உங்களோட 2வது வைஃப்னு சொன்னாரு. நீங்க கல்யாணமானவர்னு தெரிஞ்சும் நான் போய் உங்களை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? ஒத்துமையா இருந்த குடும்பத்தை பிரிச்சவளானா? என்ன சார்? தப்பு பண்ணவன் நான் அவமானப்பட்டு தான் ஆகணும். ஆனா எந்த தப்பு பண்ணாத நீ எதுக்காக அவமானப்படணும்? எனக்காக தானே. என்ன பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சு என் குடும்பம் சின்ன பின்னம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தானே ஜெனி. ராஜ்மோகன் என்கிட்ட கோவப்பட்டதை விட நீங்க வருத்தப்படுறதா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அப்போ நீங்க என்ன உங்க ஃப்ரெண்டா நினைக்கல, ஒரு 3வது மனுஷியா தான் நினைக்கிறீங்க, அப்படித்தானே? அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஜெனி. அப்படின்னா நான் அவமானப்பட்டதை நினைச்சு கவலைப்படுறதை விட்டுட்டு ராஜ்மோகனை சமாளிச்சு அவரை ஆஃப் பண்றது எப்படின்னு யோசிங்க. எப்படி ஜெனி? எப்படியாவது இன்னைக்கு என்ன பார்த்து கத்துன ராஜ்மோகன் நாளைக்கு அனு மேடத்தை பார்த்து இதை பத்தி பேசிட்டா அது இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும். கரெக்ட் ஜெனி. வலிக்கு பயந்த ஆபரேஷனை தள்ளி போட்டா உயிருக்கு தான் ஆபத்து. அதனால உண்மையை இனிமேலும் மூடி மறைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல, அது நல்லதும் இல்ல. உங்க 2 வைஃப்ஸ் கிட்டையும் உண்மையை சொல்லிடுறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
முன்னாடி சொன்னதே தான் இப்பவும் சொல்றேன். நானே அவங்க 2 பேரையும் மீட் பண்ணி உண்மையை சொல்லிடட்டுமா? வேண்டாம் ஜெனி, இப்போதைக்கு வேண்டாம். எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடு. ஓகே, யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க. ம். சரி, நான் வரேன்.